மது குடித்துவிட்டு தூங்கச் சென்ற ஓட்டுநர் திடீரென வீட்டில் இருந்து கேட்ட அலறல் சத்தம். கணவன் நெஞ்சுவலியால் உயிரிழந்து விட்டதாக நாடகமாடிய மனைவி. போலீசாரின் விசாரணையில் காத்திருந்த ட்விஸ்ட். கட்டிய கணவனை மனைவியே மாஸ்டர் பிளான் போட்டு கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? சப்தகிரி காலனி பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இருந்து இளம்பெண் மௌனிகா திடீர்னு கத்தி அழுதுருக்காங்க. அந்த சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க மௌனிகா எதுக்கு இப்படி கத்துறா, அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோட ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்போ என் கணவர் சுரேஷுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க மௌனிகா. இதை கேட்ட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சுரேஷ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு அட்மிட் பண்ணி இருக்காங்க. ஆனா அங்க ட்ரீட்மெண்ட் அளிச்ச டாக்டர் சுரேஷ் உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. இந்த தகவலை கேட்டு பதறி அடிச்சிட்டு ஓடி வந்த சுரேஷோட அப்பா அம்மா சடலத்தை பார்த்து கதறி அழுது இருக்காங்க. அடுத்து சுரேஷோட இறுதி சடங்க முடிச்ச பெற்றோர் கொஞ்ச நாளைக்கு சுரேஷோட வீட்டிலேயே தங்கி இருந்திருக்காங்க. அப்போ கணவன் உயிரிழந்த அன்னைக்கு மட்டும் சோகத்துல இருந்த மௌனிகா மறுநாள்ல இருந்து எந்த ஒரு சோகமும் இல்லாம தன்னோட ஆண் நண்பர்களோட ஊர் சுத்திட்டு ஜாலியா இருந்திருக்காங்க. இதை பார்த்த சுரேஷோட அப்பா அம்மாவுக்கு மௌனிகா மேல சந்தேகம் வந்திருக்கு. மௌனிகா தான் தன்னோட மகனை ஏதோ பண்ணிருக்காங்கன்னு சந்தேகம் அடைஞ்ச பெற்றோர் அவங்க மேல பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுபடி போலீசார் மௌனிகாவை காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டுட்டு போய் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல மௌனிகா முன்னுக்கு பின் முரணா பதிலளிச்சதா கூறப்படுது. இதனால மௌனிகா மேல சந்தேகப்பட்ட போலீஸ் அவங்க கிட்ட தங்களோட பாணியில விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. சப்தகிரி காலனி பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் மௌனிகா தம்பதிக்கு 10 வருடங்களுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகியிருக்கு. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. டிரைவர் வேலை செஞ்சுட்டு மனைவி குழந்தைகள்னு மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருந்த சுரேஷ் நாள் போக போக மது போதைக்கு அடிமையாகிட்டாரு. எந்நேரமும் வீட்டுக்கு ஃபுல் போதையில போற சுரேஷ் சம்பாதிக்கிற காசை மனைவி கிட்ட கொடுக்காம அவங்கள போட்டு சர்றமாரியா அடிச்சு சித்திரவதை பண்ணி இருக்காரு. கணவனோட செயலை பார்த்து மன உளைச்சலுக்கு ஆளான மௌனிகா பணத்துக்காகவும் குழந்தைகளோட படிப்பு செலவுக்காகவும் பாலியல் தொழில ஈடுபட்டிருக்காங்க. அப்போ மௌனிகாவுக்கும் அதே ஏரியாவில் உள்ள அஜய்ங்கிற இளைஞருக்கும் இடையே தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. கணவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அஜய டெய்லி வீட்டுக்கு கூப்பிடுற மௌனிகா அவங்க கூட தனிமையில இருந்திருக்காங்க. இதுக்கடையில ஊதாரியா ஊர் சுத்திட்டு இருந்த சுரேஷ் மனைவி கிட்ட பணம் கேட்டு அடிக்கடி பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருக்கார். இதனால கணவன் மேல கடும் கோபத்துல இருந்த மௌனிகா சுரேஷோட நடவடிக்கையை பத்தி காதலன் அஜய் கிட்டையும் தன்னோட ஃப்ரெண்ட் சிவகிருஷ்ணா சந்தியா கிட்டையும் சொல்லி இருக்காங்க. உன் கணவர் மது போதையில் டெய்லி உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான், அப்படின்னா அவனோட கதையை முடிச்சுடு. சாப்பாட்டுல அதிக அளவு வயகரா மாத்திரைகள் பிபி மாத்திரைகளை கலந்து கொடுத்து கொன்னுட்டு சொந்தக்காரங்க கிட்ட ஹார்ட் அட்டாக் வந்து உயிரிழந்துட்டதா பொய் சொல்லிருன்னு ஐடியா கொடுத்திருக்காங்க. அதன்படி சுரேஷுக்காக சமைச்ச சாப்பாட்டுல 15 வயகரா மாத்திரைகளையும் 15 பிபி மாத்திரைகளையும் கலந்திருக்காங்க மௌனிகா. ஆனா அந்த சாப்பாட்டுல இருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்ததால சுரேஷ் அந்த சாப்பாடை சாப்பிட மறுத்துட்டார். அடுத்து மறுநாள் நடு வீட்டுல உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காரு சுரேஷ். அப்போ அவருக்கே தெரியாம மதுவுல அதிக அளவு தூக்க மாத்திரையை கலந்திருக்காங்க மௌனிகா. அதுக்கப்புறம் அந்த மதுவை ஃபுல்லா குடிச்ச சுரேஷ் தன்னோட ரூமுக்கு தூங்க போயிருக்காரு. அப்போ அவரோட அறைக்கு போன மௌனிகா தன்னோட சேலையை வச்சு சுரேஷோட கழுத்தை நெரிச்சு கொடூரமா கொன்னுட்டு ஹார்ட் அட்டாக்கால உயிரிழந்துட்டதா நாடகமாடி இருக்காங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் மௌனிகா, அஜய், சிவகிருஷ்ணான்னு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி இருக்காங்க.